குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். விக்னேஷ் 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 இருங்க விக்னேஷ் ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச. கண்டவங்க கிட்டலாம் பேசணும் எனக்கு எந்த அவசியம் இல்லை. மரியாதை வெளில போயிடுங்க. விக்னேஷ் குட் மார்னிங் சார். விக்னேஷ் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் விக்னேஷ், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா 2 நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். உங்களை தேடி வந்த என்ன சமயம் பார்த்து கழுத்து இருக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் வளகாப்புல என்ன அசிங்கப்படுத்தினீங்களே, அதே மாதிரி இங்க எல்லாரும் முன்னாடியும் உங்களை அசிங்கப்படுத்த எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். விக்னேஷ் விக்னேஷ் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நான் சொல்ல வரதை கேளுங்க. இங்க பாருங்க, ஆபீஸ் ஆச்சுன்னு பாக்குறேன். என்ன கோவப்படுத்தி எல்லாரும் முன்னாடியும் என்ன கெட்டவனாக்கிடாதீங்க. விக்னேஷ் என்ன வேணாலும் பேசுங்க, பரவாயில்ல, நான் அதை பொறுத்துக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு மட்டும் கேளுங்க. என்னங்க கேட்கணும்? புதுசா என்ன சொல்லிட போறீங்க? உங்களுக்கும் அந்த வளகாப்பல் நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல போறீங்க அதானே? போதுங்க, உங்களையும் உங்க குடும்பத்துல இருக்க உங்க நாடகத்தையும் நல்லாவே பார்த்துட்டேன். உங்களையும் உங்க சூழ்ச்சியும் பத்தி தெரிஞ்சுக்காம நீங்க இழுத்து இழுப்புக்கெல்லாம் வந்துதான் நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இதுக்கு மேலே நான் அசிங்கப்பட தயாரா இல்ல. விக்னேஷ் என்ன விக்னேஷ், நாங்க ஏன் உங்களை அசிங்கப்படுத்த பாருங்க, உங்க குடும்பத்தோட ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம் தான் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்குங்க திரும்ப திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? தயவு செய்து இங்க போயிடுங்க. விக்னேஷ் 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 உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. இப்போ நீங்க இருக்கிற கோவத்துல நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில நீங்க இல்ல. புரிஞ்சுக்க மாட்டேன்னு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் எதுக்கு இங்க நின்று இருக்கீங்க? போங்க இல்ல போங்க. இங்க பாருங்க, வளகாப்புல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நாங்க காரணம் இல்லைன்னு சொல்லியும் உங்களுக்கு நம்பிக்கை வரல. சரி பரவாயில்ல, ஆனா ஒரு நாள் உங்களுக்கே எல்லாம் தெரிய வரும். அப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் நீங்க எங்களை ஒதுக்கி வைங்க, எங்க கிட்ட பேசாம இருங்க. எங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கூட சொல்லுங்க. ஆனா இதுல தேவி என்ன தப்பு பண்ணா? அவ மேல உங்களுக்கு என்ன கோவம்? விக்னேஷ் அவ ரொம்ப பாவம். உங்களை பிரிஞ்சு அவ மனசு உடைஞ்சு போயிருக்கா. புள்ளத்தாச்சி பொண்ணு. இந்த நேரம் அவ மனசு முழுக்க சந்தோஷத்தோடையும் நிம்மதியோடையும் இருந்தாதான் அவ அவ வயித்துல வளர்ற குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்க முடியும். எங்க மேல உங்களுக்கு இருக்கிற கோவத்துல அவளை ஒதுக்கி வச்சு கஷ்டப்படுத்தாதீங்க. வளகாப்புல நடந்த பிரச்சனைக்கு அடுத்த நாளே நான் உங்களை பார்த்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களையும் தேவியையும் சேர்த்து வைக்கணும்னு தான் அடுத்த நாளே உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா அங்க நீங்க இல்ல. அத்தை எங்களை அவமானப்படுத்தி அனுப்புனதும் இல்லாம நீங்க தேவியை டைவர்ஸ் பண்ண போறீங்கன்னு அந்த டைவர்ஸ் நோட்டீஸை என்கிட்ட கொடுத்தாங்க. அது எப்படி விக்னேஷ் என்னால ஏத்துக்க முடியும்? ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த டைவர்ஸ் நோட்டீஸை கண்டிப்பா நீங்க உங்க விருப்பத்தோட கொடுத்திருக்க மாட்டீங்கிறது மட்டும்தான். அதனாலதான் இது வரைக்கும் இந்த விஷயத்தை தேவிக்கோ இல்ல வீட்ல யார்கிட்டயும் சொல்லல. யார் சொல்லி நீங்க அந்த முடிவுக்கு வந்தீங்கன்னு தெரியல. ஆனா யாரு சொன்னாலும் அப்படி ஒரு காரியத்தை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. தேவியால அதை தாங்கிக்க முடியாது. விக்னேஷ் ப்ளீஸ் அவ மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. யாரு? நான் அவ மனசை கஷ்டப்படுத்துறேனா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்குலாம் மனசே இல்லையா? உணர்ச்சியே இல்லாதவன் நினைச்சிட்டீங்களா? ப்ளீஸ். உங்களால எனக்கு வந்து எல்லா அவமானத்தையும் நான் பொறுத்துக்க காரணம் தேவிங்கிற ஒருத்திக்காக மட்டும்தான். ஆனா அவளுக்கே என் மேல எந்த அக்கறையும் இல்ல தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா எதுக்காக நான் அவளை பத்தி யோசிக்கணும்? ஐயோ இல்ல விக்னேஷ், நீங்க ஏன் அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இது நாள் வரைக்கும் உங்களை நினைச்சு தேவி அழாத நாளே இல்ல தெரியுமா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க அவ பக்கத்திலே இருப்பீங்க, அவளை பார்க்க வருவீங்கன்னு சொல்லி அவ ஏங்கிக்கிட்டே இருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பாசமும் அக்கறையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆமா, அதான் பார்த்தனே பாசத்தை. அன்னைக்கு எல்லாரும் என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினப்போ நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? என்ன அவமானப்படுத்தின குடும்பத்தோட அவளுக்கு எந்த சம்பந்தம் இருக்க கூடாதுன்னு சொல்லி அவளை என் கூட வர சொன்னல. அவ வந்தாளா? நான் முக்கியமா இல்ல உங்க குடும்பம் முக்கியமான்னு முடிவெடுக்க சொன்னப்போ நீங்க தான் முக்கியம்னு அவ அங்கேயே இருந்தால.
என்ன வேண்டான்னு முடிவெடுத்தவள எனக்கும் வேண்டாம், நான் ஏன் முடிவெடுக்க கூடாது? விக்னேஷ், பிறந்த குடும்பம் முக்கியமா கட்டின புருஷன் முக்கியமான்னு கேட்டா விக்னேஷ் அவ பாவங்க. என்ன முடிவெடுப்பா? அவளால மட்டும் இல்ல, எந்த பொண்ணாலையும் இந்த விஷயத்துல முடிவெடுக்கவே முடியாது. ஒரு பொண்ணுக்கு பிறந்த குடும்பத்தோட உறவு என்ன? அது சாதாரண உறவா? தொப்புள் கொடி உறவு. அது எப்படி அவ எங்க யாருமே வேண்டான்னு அறுத்து விட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இதுவே நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமான்னு அவ உங்களை கேட்டா உங்களால தேவிதான் முக்கியம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அப்படியே வர முடியுமா? என்ன புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டு லாக் பண்றீங்களா? ஐயோ இல்ல விக்னேஷ், தேவியோட மனசை புரிஞ்சுக்கோங்கன்னு தானே சொல்றேன். தேவி உங்க பக்கம் சாதகமா முடிவெடுக்கலங்கிறதுக்காக அவ ஒரேடியா நீங்க வேண்டான்னு முடிவெடுத்துட்டதா அர்த்தம் கிடையாது. அவ எங்க கூட இருந்தாலும் அவளோட உடம்பு தான் அங்க இருக்கே தவிர அவ மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. ஒரு பக்கம் அம்மா, அக்கா, அண்ணன், தம்பின்னு பிறந்த வீட்டு குடும்பம், இன்னொரு பக்கம் புருஷன். இதுல நீங்க முக்கியமா நாங்க முக்கியமான்னு முடிவெடுக்க தெரியாம யாருமே வேண்டான்னு சொல்லி வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டு தனியா வீட்டை விட்டு போறேன்னு அவ கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நாங்க தான் பேசி அவளை சமாதானப்படுத்தணும். இங்க பாருங்க, இதெல்லாம் நான் கேட்க தயாரா இல்ல. நான் வேணும்னு முடிவெடுக்க முடியாம இருக்கானா அப்ப அவளுக்கு நான் வேண்டாம் தானே அர்த்தம்? ஐயோ இல்ல, அதனாலதான் அவ வேண்டாம், நான் டைவர்ஸ் கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். விக்னேஷ், நான் இவ்ளோ சொல்றேனே, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க எங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா தப்பான முடிவு தான் எடுப்பீங்க. தேவியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் மனசுல வச்சுக்கிட்டு முடிவெடுங்க. தேவிக்கு குழந்தை பிறக்க போது கண்டிப்பா நீங்க அவ பக்கத்துல இருப்பீங்கன்னு அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா. அவளோட எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் நீங்க பொய்யாக்கிடாதீங்க. தேவிக்கு குழந்தை பிறக்கும் போது நீங்க கண்டிப்பா அங்க இருக்கணும். அந்த குழந்தைய உங்க கையால முதல்ல ஏந்தணுங்கிறது தான் அவளோட ஆசை. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப குழந்தை சென்டிமெண்ட் சொல்லி என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்பவும் சொல்றேன், அவளுக்கு நான் மட்டும் தான் முக்கியம் நினைச்சா உங்களோட எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு என்கிட்ட வர சொல்லுங்க. அப்ப நான் அவளை ஏத்துக்கிறேன். விக்னேஷ், அப்படி அவ முடிவு எடுக்கலன்னா அடுத்ததா டைவர்ஸ் கொடுக்கறதா என்னோட கடைசி முடிவா இருக்கும். ஐயோ விக்னேஷ்,